தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், சேலம், ஈரோடு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. திமுகவின் இலக்கிய அணி தலைவராக அன்வர் ராஜா நியமனம். பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. மாமல்லபுரம் அருகே அன்புமணி தலைமையில் நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டம். பாமக தலைவராக மேலும் ஓராண்டுக்கு அன்புமணி தொடர்பார் என தீர்மானம் நிறைவேற்றம். சென்னை அடுத்த தாம்பரத்தில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை கட்டடத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நகர்ப்புற துணை சுகாதார நிலையங்கள் உள்ளிட்டவற்றையும் மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். மோடியால் சாதிக்க முடியாததை தான் சாதித்ததால் இபிஎஸ்க்கு வயிற்றெரிச்சல் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மீண்டும் ஆட்சி அமைத்து இந்தியாவுக்கே வழிகாட்டியாக செயல்படுவோம் என உறுதி. இந்திய அளவில் பிரதமர் மோடியால சாதிக்க முடியாததை மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் சாதிக்க முடியாததை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சாதிச்சிட்டு இருக்கிறான, இதுதான் அவங்க வயிற்றெரிச்சலுக்கு காரணம். வன்னியர் சங்க மகளிர் மாநாட்டை ஒட்டி பூம்புகாருக்கு இன்று மாலை செல்லும் பாமக நிறுவனர் ராமதாஸ். உடல்நலக் குறைவு ஏற்பட்டால் உடனடியாக சிகிச்சை அளிக்க மொபைல் ஐசியு வசதியுடன் கூடிய ஆம்புலன்ஸ் தயார். திராவிடத்துக்குள் பார்ப்பனியம் நுழைய காரணமாக இருந்தவர் எம்ஜிஆர் என விமர்சனம் இருப்பதாக திருமாவளவன் பேச்சு. கருணாநிதி எதிர்ப்பு அரசியல் மட்டும் 50 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் உள்ளதாக கருத்து. எம்ஜிஆர் கலைஞருக்கு எதிராக விமர்சனம் செய்தார், வெறுப்பு அரசியலை விதைத்தார், அல்லது திராவிட இயக்கத்துக்குள்ளே பார்ப்பனியத்தை ஊடுருவ செய்வதற்கு காரணமாக இருந்தார். ஒரு பார்ப்பன பெண்மணியே ஒரு திராவிட இயக்கத்தின் தலைவராவதற்கு அவர் பாதை வகுத்து தந்தார். எம்ஜிஆர் குறித்து விமர்சிப்பவர்கள் அரசியலில் காணாமல் போவார்கள். திருமாவளவனுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி. பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தெய்வமாக எண்ணிக்கிட்டாங்க. அப்படிப்பட்டவர்களை இவர் விமர்சனம் செய்தார், அரசியலில் காணாமல் போயிடுவார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேரை கைது செய்த இலங்கை கடற்படை. ஒரு படகையும் பறிமுதல் செய்து மன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்று விசாரணை. தமிழ்நாடு பாஜக புதிய நிர்வாகிகளுடன் தேசிய பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் ஆலோசனை. சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகள் குறித்து கருத்து கேட்பு. ஆணவ கொலைகளை தடுக்க சட்டம் இயற்ற வலியுறுத்தல். சென்னை சைதாப்பேட்டையில் திருமாவளவன் தலைமையில் விசிகவினர் போராட்டம். ஆணவ போக்கை கண்டிக்கின்றோம், ஆணவ போக்கை கண்டிக்கின்றோம், வன்மையாக கண்டிக்கின்றோம், வன்மையாக கண்டிக்கின்றோம். ஆறுமுகமங்கலம் கவினுக்கு, ஆறுமுகமங்கல கவினுக்கு எதிரான வன்கொடுமையை, எதிரான வன்கொடுமை, ஆணவ படுகொலையை, ஆணவ படுகொலையை வன்மையாக கண்டிக்கின்றோம். சாத்தூர் அருகே வீட்டில் சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்த போது வெடி விபத்து. 3 பேர் உயிரிழந்த பரிதாபம். மதுரையில் அழகர் கோயில் தேரோட்டம் கோலாகலம். லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. திருச்சி லால்குடி அருகே இருசக்கர வாகனம் மீது கார் மோதி விபத்து. காரில் பயணித்த 2 பேர் உட்பட 3 பேர் உயிரிழப்பு. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தான் விமானப்படையின் 5 போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தினோம். இந்திய விமானப்படை தலைமை தளபதி தகவல்.
டெல்லியில் கனமழையால் பல்வேறு இடங்களில் தேங்கிய வெள்ளம். 100க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாக இயக்கம். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தடம் புரண்ட சரக்கு ரயில். மற்றொரு சரக்கு ரயில் மோதியதால் ஒட்டுமொத்தமாக 21 பெட்டிகள் கவிழ்ந்து போக்குவரத்து பாதிப்பு. ICICI வங்கியில் சேமிப்பு கணக்கு வைத்திருப்போருக்கான குறைந்தபட்ச இருப்பு வரம்பு அதிகரிப்பு. நகர்ப்புறங்களில் குறைந்தபட்சம் 50,000 ரூபாய் வைத்திருக்க வேண்டும் என அறிவிப்பு. தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், சேலம், ஈரோடு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. திமுகவின் இலக்கிய அணி தலைவராக அன்வர் ராஜா நியமனம். பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. மாமல்லபுரம் அருகே அன்புமணி தலைமையில் நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டம். பாமக தலைவராக மேலும் ஓராண்டுக்கு அன்புமணி தொடர்பார் என தீர்மானம் நிறைவேற்றம். சென்னை அடுத்த தாம்பரத்தில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை கட்டடத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நகர்ப்புற துணை சுகாதார நிலையங்கள் உள்ளிட்டவற்றையும் மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். மோடியால் சாதிக்க முடியாததை தான் சாதித்ததால் இபிஎஸ்க்கு வயிற்றெரிச்சல் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மீண்டும் ஆட்சி அமைத்து இந்தியாவுக்கே வழிகாட்டியாக செயல்படுவோம் என உறுதி. இந்திய அளவில் பிரதமர் மோடியால சாதிக்க முடியாததை மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் சாதிக்க முடியாததை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சாதிச்சிட்டு இருக்கிறான, இதுதான் அவங்க வயிற்றெரிச்சலுக்கு காரணம். வன்னியர் சங்க மகளிர் மாநாட்டை ஒட்டி பூம்புகாருக்கு இன்று மாலை செல்லும் பாமக நிறுவனர் ராமதாஸ். உடல்நலக் குறைவு ஏற்பட்டால் உடனடியாக சிகிச்சை அளிக்க மொபைல் ஐசியூ வசதியுடன் கூடிய ஆம்புலன்ஸ் தயார். திராவிடத்துக்குள் பார்ப்பனியம் நுழைய காரணமாக இருந்தவர் எம்ஜிஆர் என விமர்சனம் இருப்பதாக திருமாவளவன் பேச்சு. கருணாநிதி எதிர்ப்பு அரசியல் மட்டும் 50 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் உள்ளதாக கருத்து. எம்ஜிஆர் கலைஞருக்கு எதிராக விமர்சனம் செய்தார், வெறுப்பு அரசியலை விதைத்தார், அல்லது திராவிட இயக்கத்துக்குள்ளே பார்ப்பனியத்தை ஊடுருவ செய்வதற்கு காரணமாக இருந்தார். ஒரு பார்ப்பன பெண்மணியே ஒரு திராவிட இயக்கத்தின் தலைவராவதற்கு அவர் பாதை வகுத்து தந்தார். எம்ஜிஆர் குறித்து விமர்சிப்பவர்கள் அரசியலில் காணாமல் போவார்கள். திருமாவளவனுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி. பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தெய்வமாக எண்ணிக்கிட்டாங்க. அப்படிப்பட்டவர்களை இவர் விமர்சனம் செய்தா அரசியல்ல காணாம போயிருந்தார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேரை கைது செய்த இலங்கை கடற்படை. ஒரு படகையும் பறிமுதல் செய்து மன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்று விசாரணை. தமிழ்நாடு பாஜக புதிய நிர்வாகிகளுடன் தேசிய பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் ஆலோசனை. சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகள் குறித்து கருத்து கேட்பு. ஆணவ கொலைகளை தடுக்க சட்டம் இயற்ற வலியுறுத்தல். சென்னை சைதாப்பேட்டையில் திருமாவளவன் தலைமையில் விசிகவினர் போராட்டம். ஆணவ போக்கை கண்டிக்கின்றோம், ஆணவ போக்கை கண்டிக்கின்றோம், வன்மையாக கண்டிக்கின்றோம், வன்மையாக கண்டிக்கின்றோம். ஆறுமுகமங்கலம் கவினுக்கு, ஆறுமுகமங்கல கவினுக்கு எதிரான வன்கொடுமையை, எதிரான வன்கொடுமை, ஆணவ படுகொலையை, ஆணவ படுகொலையை வன்மையாக கண்டிக்கின்றோம்.
சாத்தூர் அருகே வீட்டில் சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்த போது வெடி விபத்து, 3 பேர் உயிரிழந்த பரிதாபம். மதுரையில் அழகர் கோயில் தேரோட்டம் கோலாகலம், லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. திருச்சி லால்குடி அருகே இருசக்கர வாகனம் மீது கார் மோதி விபத்து, காரில் பயணித்த 2 பேர் உட்பட 3 பேர் உயிரிழப்பு. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தான் விமானப்படையின் 5 போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தினோம், இந்திய விமானப்படை தலைமை தளபதி தகவல். டெல்லியில் கனமழையால் பல்வேறு இடங்களில் தேங்கிய வெள்ளம், 100க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாக இயக்கம். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தடம் புரண்ட சரக்கு ரயில், மற்றொரு சரக்கு ரயில் மோதியதால் ஒட்டுமொத்தமாக 21 பெட்டிகள் கவிழ்ந்து போக்குவரத்து பாதிப்பு. ஐசிஐசிஐ வங்கியில் சேமிப்பு கணக்கு வைத்திருப்போருக்கான குறைந்தபட்ச இருப்பு வரம்பு அதிகரிப்பு, நகர்ப்புறங்களில் குறைந்தபட்சம் 50,000 ரூபாய் வைத்திருக்க வேண்டும் என அறிவிப்பு.